ரொம்ப தேங்க்ஸ் என்னை அழைச்சதுக்கு. சங்கநாத இணை வானொலியின் 3வது ஆண்டு துவக்க விழாவுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் தென் எனக்கு வந்து ஷேக் முகமது அவரை பற்றி அந்த அளவுக்கு தெரியாது. இங்கே வந்த பிறகு தான் எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் அவரை பற்றி ரொம்ப நிறையா பேசுகிறப்ப அவர் இவ்வளோ ஒரு பேரும் புகழும் பெற்றவர் அப்படின்றத நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே வந்திருக்கிற எல்லாரும் எனக்கு உங்கள் பேர்லாம் தெரியாது. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு சி ஆல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்தபடியாக நன்றி மேடம். இருக்கிற நேரம் இங்கே எது பேசினாலும் அது எடுபடாது என்ற அந்த உணர்வு இந்த நேரத்தில் எனக்கு இருக்கிறது. இருந்தாலும் வாய்ப்பை தந்ததற்காக சில வார்த்தைகள் இங்கே பேசுவதற்கு இருக்கிறேன். எதை பற்றி பேசுவதற்கு என்று ஒரு மூலப்பொருள் எங்களுடைய மாமா காயல் ஏஆர் ஷேக் முகமது அவர்களுடைய சாதனைகளை பற்றியெல்லாம் அடுக்கினார்கள். அவர்களுடைய வெற்றியை இங்கே வந்தவர்கள், புதிதாக அவர்களை அறிவதற்கு வந்தவர்கள் கூட நுகர்ந்தார்கள். ஒரு மகத்தான மாமனிதனுடைய அந்த புகழ் பாடுகின்ற இந்த இனிய விழாவில் அந்த விழா எடுக்க வேண்டும் என்று தன்னுடைய தந்தைக்கு எடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு தனையன் முயன்று இருக்கிறார், வென்று இருக்கிறார் என்பதை எண்ணும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. 3 ஆண்டை எட்டுகிறது இந்த வானொலி என்று நினைக்கும் போது அதற்காக அவர் செலுத்தியிருக்கிற எந்த அளவுக்கு தன்னுடைய அர்ப்பணிப்பு உணர்வோடு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் என்பதை எண்ணும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே இருக்கின்ற பாடகர்கள் பலரை பார்க்கிறேன். மிகச் சிறப்பான முறையில் பாடி தமிழகத்தையே ஆண்டு கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். ரேன்மன் குத்தூஸ் ஏடாத மேடை இல்லை, பாடாத பாடல் இல்லை என்ற அந்த அளவுக்கு அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை போலவே இங்கே இருக்கின்ற பல பாடகர்கள், அவர்களுக்கெல்லாம் நான் பாடல் எழுதினேன் என்ற அந்த மகிழ்வும் எனக்கு இருக்கிறது. பெரியவர் குல் முகமது அண்ணன் அவர்கள் காரைக்காலிலிருந்து மிகச்சிறப்பான முறையில் இங்கே வருகை தந்து வாழ்த்து பாடலை பாடி கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள். நேரம் கடந்து வந்தாலும் அருமை அண்ணன் தாஜுதீன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசுவதற்கு முன்னதாக காயல் ஷேக் முகமது அவர்களை பற்றிய ஒரு பாடலை அவர்கள் பாடிவிட்டு அமைச்சரை பேச வைக்க வேண்டும் என்று நான் உங்களது வேண்டுகோளாக இருக்கிறேன். அவர்கள் அந்த பாடலையும் பாடுவதற்காக இருக்கிறார்கள். இங்கே பலருடைய பாராட்டுக்களை பெற்றுவதற்காக யார் முந்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ற போட்டியை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். காயல் ஏஆர் ஷேக் முகமது புகழப்படுகிறாரா, அவருக்காக உழைத்து கொண்டு அவரை பேரை மேலோங்கி செய்து கொண்டிருக்கின்ற அவருடைய மகனார் முந்திக் கொண்டிருக்கிறாரா என்ற போட்டியில் தந்தைக்கும் மகனுக்குமாக நடப்பிருக்கின்ற ஒரு போட்டியாகவே நான் இதை கருதுகிறேன். அந்த அளவுக்கு தன்னையும் வளர்த்து கொண்டு தன் தந்தையின் புகழையும் வளர்த்து கொண்டு மிக அருமையான பணியை தம்பி செய்து கொண்டிருக்கிறார் மருமகன் என்பது எண்ணும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இலங்கையில் அதிகமான ஒரு விளம்பரத்தை பார்த்துருவோம். இலங்கை, இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா நாடுகளில் புகழ் பெற்றது கோபால் பல்பொடி என்ற விளம்பரம். இன்றைக்கு அதை போலவே எல்லா நாட்டிலும் இருக்கின்றவர்களையும் நன்கு அறிந்த ஒருவன் பேர் என்றால் டாக்டர் ரஸ்மி ரூமி என்ற அந்த அளவுக்கு அவருடைய பணி மகத்தானதாக பறந்துபட்டு நிற்கிறது என்பதை உளப்பூர்வமாக நம்பிக்கொண்டிருக்கிறேன். இங்கே அருமைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு அதிகமாக தமிழ் பேச தெரிகிறார்கள். ஆனால் அவரை பற்றி எனக்கு தெரியாது. சிறிது நேரம் பார்க்கும்போது அவர் எவ்வளவு வித்தைக்காரர் என்பதை அவரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். இங்கே ஒரு கேடையும் ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, ஒரு வேலை செஞ்ச நாங்கள் தான் இந்த தில்லாலங்கடி வேலை செய்வோம், நீ சரி அப்படின்னு கேட்டாருன்னா அவரிடத்திலே நான் கற்றுக்கொண்டது இந்த செய்தி என்பதை உளப்பூர்வமாக நினைக்கிறேன். இலங்கையில் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார்கள். அந்த அமைச்சராக இருக்கின்ற அவர்களை பற்றிய ஒரு பாடலை எனக்கு எழுதுவதற்கு வாய்ப்பு வந்திருக்கிறது என்பதை எண்ணும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. உள்ளபடியே நான் ஒரு பாடல்கள் எழுதினாலும் கடல் கடந்து வாழுகின்ற அந்த பெருமகனார் அவர் ஆற்றுகிற பணியை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு பாடலை உருவாக்க இருக்கிறோம். ஆக தன்னுடைய பங்களிப்பை அவர்கள் ஆற்றுகின்ற அந்த விதம்தான் இங்கே கவரப்பட்டிருக்கிறது. அவர்கள் மேடையிலே வந்து முதலிலே கீழே இறங்கும் போது இங்கே இருக்கின்ற நம்முடைய தோழர்கள் அமைச்சர் லேட்டாவது போகணுன்னாங்க. அவர் அசால்ட்டாக சொன்னார்,
நான் எத்தனை மணி ஆனாலும் இருந்துட்டு போவேன் அப்படின்னாரு. இந்த பந்தாக்களை உருவாக்குகிற பக்கத்தில் இருக்கிறவங்களால தான் அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், இறையன் குத்தூஸ் போன்ற அரசியல்வாதிகள், அமீர்கான் போன்ற அரசியல்வாதிகள்லாம் கெட்டு போவார்கள் என்ற பயம் இருக்கிறது. ஆனால் அவர் காட்டுகின்ற ஒரு பாதை, நாம் வந்திருப்பது இதற்காகத்தான், இதை முடித்துத்தான் நாம் செல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வு அவருக்கு மேலோங்கி இருக்கிறது என்பது எண்ணும்போது ஒரு வழிகாட்டியாக நமக்கு அவர்கள் வாய்த்திருக்கிறார்கள் என்பதை அவரிடத்திலே ஒரு பாடத்தை நாம் படிக்க வேண்டும் என்ற அந்த பக்குவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை மறுக்க முடியாது. அருமைக்குரிய சகோதரி, உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் வழக்கறிஞராக இருந்து கொண்டு எனக்கு பேச தெரியாது என்றார்கள். ஆனால் அவர்கள் கவுன்சிலராக இருந்த அனிஷா அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் தன்னுடைய வாதத்தை எல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கிறார் என்பதை இங்கே பார்க்கும்போது உணர முடிகிறது. பாலசுப்ரமணியன் எப்போவுமே ரசிகரோடு இருந்து அவருடைய ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் மறக்க முடியாது. இங்கே வருகை தந்திருக்கிற அத்தனை பேரும் உள்ளன்போடு இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ரஷ்மி ரூமி இன்னும் பல்வேறு செயல்களை ஆற்ற வேண்டும். அதற்கு நம்முடைய பங்களிப்பும் ஒத்துழைப்பும் அவசியம் இருக்க வேண்டும். இன்றைக்கு கூட இங்கே ஒரு பார்க்கிறேன், கர்நாடகாவிலிருந்து தன்னுடைய வேலை பழுவெல்லாம் விட்டுவிட்டு ஊர்க்கந்தூரி என்ற ஒரு புத்தகத்தை எழுதி மாண்பு அமைச்சர்கள் கையெழுதி கொடுத்து வாழ்த்து பெற்ற அருமை அண்ணன் செகண்ட் ஹமீத் அவர்களெல்லாம் பார்க்கிறேன். தமிழகத்தில் மட்டுமல்ல, மலேசியாவிலிருந்து அருமை சகோதரி வந்திருக்கிறார்கள், சிங்கப்பூரிலிருந்து வந்திருக்கிறார்கள், இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வந்தது போல ஏராளமானவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு ஊரே வந்தது போல ஒரு உணர்வு நமக்கு இருக்கிறது. ஆக இந்த மண்ணுக்கும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இருக்கின்ற நட்பு காயல் ஏஆர் ஷேக் முகமது அவருடைய அந்த பெரும் குரலால் இணைந்திருக்கிறது என்பதை உள்ளபடியே மகிழ்ச்சி. அந்த பெருமகனாருக்கு இலங்கையும் இந்தியாவும் கூட்டு சேர்த்து பாராட்டு விழா நடத்தி கொண்டிருக்கிறது என்ற உணர்வு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது இருக்கிறது. வல்ல இறைவன் அவருடைய மன்னரை வெளிச்சமாக்கவும் விசாலமாக்கவும் ஆக்கித்தர வேண்டும். சொர்க்கத்து பூங்கா ஆக்கித்தர வேண்டும். அவருடைய திருமகனார் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையிலும் வெற்றியை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி நன்றி காயல் இளவரச மாமா அவர்களுக்கு. அடுத்தபடியாக அமைச்சர் பேசுவதற்கு முன்னால் என் தந்தையை பற்றி ஒரு பாடல் டாக்டர் தேரில் தாஜுதீன் அவர்கள் பாடுவார்கள். அன்படிவனமாகிய எல்லாம் வல்ல இறைவனுடைய திருநாமத்தை கொண்டு தொடங்குகின்றேன். சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய உலக புகழ் பெற்ற மர்ஹூம் காயல் ஏஆர் ஷேக் முகமது அவர்களுடைய அந்த வானொலி 3வது நிகழ்வை கொண்டாடும் நிகழ்வாக இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ரஷ்மி ரூமியை பற்றி ஒரு விஷயத்தை நான் யோசனை பண்ணி பார்க்குறேன். நாங்கள் எல்லாம் மூத்த பாடகர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க, அண்ணா குல் முகமது அண்ணெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் மூத்த வளர்ந்த பெரிய பாடகர்களெல்லாம் இன்னொருத்தர் பாடகர் பாடுன்னு சொன்னால் நான் பாட மாட்டேன்னு பிரஸ்டீஜோடு பேசுவாங்க. ஆனால் இன்றைய தினம் அவருடைய புதல்வருடைய பெரும் முயற்சியினால் தன்னுடைய தந்தையினுடைய பாடலை எல்லா பாடல்களும் பகிர்ந்து நான் பாடுகிறேன் நீ பாடுகிறேன் என்று சொல்கின்ற அளவுக்கு அவருடைய பாடல்களை பிரித்து மேய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இவரைத்தான் சாரும் என்பதை தவிர வேறு யாரும் ஒன்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு எல்லோரையும் அலங்கரித்து பார்க்கக்கூடியவர். உலகத்திலேயே சந்தோஷம் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதுதான் சந்தோஷம் என்று சொன்னார்களே, அந்த சந்தோஷத்தை இன்று உலகம் முழுவதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு இளவல் சகோதரர் ரஷ்மி ரூமியை நாம் மனமாற பாராட்டி எல்லாம் அல்ல இறைவன் அவருடைய தந்தையாருடைய மறுமை வாழ்வையும் மன்னரை வாழ்வையும் சிறப்பாக்கி தருவான் என்று பிரார்த்தித்து அருமையான கவிஞர் ஆயப்பாடி ஹஜ்ஜி முகமது அவர்கள் எழுதிய அவருடைய தந்தையாரை பற்றிய ஒரு பாடலை நேரத்தின் அருமை கருதி இப்பொழுது நான் பாடுகின்றேன். சிம்ம குரலாலே மக்கள் சிந்தையிலே கலந்தாரே, தர்காக்களை பற்றி பாடி தனி புகழ் அடைந்தாரே. சிம்ம குரலாலே மக்கள் சிந்தையிலே கலந்தாரே, தர்காக்களை பற்றி பாடி தனி புகழ் அடைந்தாரே.
எத்தனையோ பாடல்களை இனிமையாகத்தான் கொடுத்து இறை நேசர் பெருமைகளை இசையோடு தந்தாரே. என்னவென்று சொல்லுவதோ, எப்படிதான் பாடுவதோ எங்கள் சங்கநாத செம்மல் ஷேக் முகமது கீதங்களை என்னவென்று சொல்லுவதோ. காய ஷேக் முகம்மது என்றால் கானமழை பொழியாதோ, காதலோடு தத்துவங்களும் இவரின் பாட்டில் வெளியாகாதோ. காய ஷேக் முகம்மது என்றால் கானமழை பொழியாதோ, காதலோடு தத்துவங்களும் இவரின் பாட்டில் வழியாதோ. ஓடுகிற வண்டி ஓட என்ற ஒரு பாடலை கேட்பவர்கள் மனதை எல்லாம் கிறங்கடிக்க வைத்தீரே. என்னவென்று சொல்லுவதோ, எப்படிதான் பாடுவதோ எங்கள் சங்கநாத செம்மல் ஷேக் முகமது கீதங்களை என்னவென்று சொல்லுவதோ. சிரித்து கொண்ட தவறை செய்யும் மக்களுக்கு பாடமாக தண்டனைகள் உள்ளதென்ற அழகாக பாட்டில் சொன்னீர். பார்வையில்லா ஒருவனின் மனது படுகின்ற வேதனையை பார்வை உள்ள அனைவருக்கும் பாடலாக தந்தீரே. என்னவென்று சொல்லுவதோ, எப்படிதான் பாடுவதோ எங்கள் சங்கநாத செம்மல் ஷேக் முகமது கீதங்களை என்னவென்று சொல்லுவதோ. பட்டி தொட்டி எங்கும் மக்கள் பாடுகின்ற பாடலாக கப்பலுக்கு போன மச்சான் என்ற ஒரு பாடலை தந்தீர். கானக்குயில் ஒன்று இன்று வானுலகம் சென்றதாலே ஏங்குகின்ற எங்கள் மனமும் தவிக்கிறதே உம் பிரிவால். என்னவென்று சொல்லுவதோ, எப்படிதான் பாடுவதோ எங்கள் சங்கநாத செம்மல் ஷேக் முகமது கீதங்களை என்னவென்று சொல்லுவதோ. காய ஷேக் முகமது காய் கவிஞர் ஹாஜி ஹஜ்ஜி முகம்மது கவிதையாக தந்த வரிகளை கானமாக பாடுகின்றேன். நான் பாடும் இந்த பாட்டு நலமாக யாவரும் கேட்டு கூடியிருக்கும் சபையோரே தாருங்களே கைதட்டு, கூறுங்களே பாராட்டு. என்னவென்று சொல்லுவதோ, எப்படிதான் பாடுவதோ எங்க சங்கநாத செம்மல் ஷேக் முகமது கீதங்களை என்னவென்று சொல்லுவதோ. நன்றி. நன்றி அண்ணா, மிக்க மகிழ்ச்சி. அடுத்தபடியாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இலங்கை அந்த பேச்சை வந்து நம்ம கேட்க போகிறோம். அமைச்சருடைய பேச்சை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா போதும், அமைச்சர் அந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு இலங்கையில் அவங்க கால்படாத இடமே இல்லை. வவுனியா அது எல்லா மாவட்டத்துலேயும் அவங்களோட கால் பதித்து பல மேடைகளில் பாடியிருக்காங்க, பேசியிருக்கிறாங்க. அவரை பேச்சு கேட்க போகிறோம். மாண்புமிகு கல்வி அமைச்சர், இலங்கை கல்வி அமைச்சர், ராஜாங்க கல்வி அமைச்சர் அரவிந்த் அருணாச்சலகுமார் அவர்கள் இப்போ உரையாற்றுவார்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. சிங்களத்தில் சொல்வதென்றால் சுப சந்தியாவ பிரேவா என்று சிங்களத்திலே சொல்வார்கள். இன்றைய நிகழ்வின் நாயகன், இன்றைய நிகழ்வின் அச்சாணி ரஸ்மி ரூமி முகமது அவர்களின் சங்கநாத இணைய வாழ்வின் 3வது ஆண்டு இந்த விழாவிலே கலந்து கொள்ள
கிடைத்த வாய்ப்பை நான் மிக பெருமையாக கருதுகின்றேன். உண்மையிலேயே எனக்கு பெங்களூர் தயானந்த சாகர் பல்கலைக்கழகத்திலே அதுக்கு முன்பதாக மேடையிலே வீட்டிருக்கும் அரசியல் பிரமுகர்கள், இசைத்துறை சார்ந்த பிரமுகர்கள், வர்த்தக பிரமுகர்கள், அரசியல் துறையை சார்ந்தவர்கள் எம் அனைவருக்கும் மகுடம் சூட்டும் வகையிலே வந்திருக்கும் அழகி, மகுடத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அழகி உள்ளிட்ட உங்கள் அனைவரையும் இந்த இடத்திலே சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. உண்மையிலே நான் 20ஆம் திகதி 21ஆம் திகதி போன்ற திகதிகளிலே பெங்களூரிலே தயானந்த சாகர் பல்கலைக்கழகத்திலே ஒரு விழாவிலே பிரதம அதிதியாக கலந்து கொள்ள வேண்டிய ஒரு ஏற்பாடு. ஆகவே நான் தொடர்ச்சியாக 19ஆம் திகதியிலே இருந்து 24ஆம் திகதி வரை இங்கே உங்களது மண்ணிலே இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு எனது விடுமுறை கடிதத்தை தயாரித்து அதனை எமது நாட்டின் தலைவர் ஜனாதிபதி அதிமேதகு ரணில் விக்ரமசிங்க அவரிடம் போய் கையெழுத்து 18ஆம் தேதி கடிதத்தை பார்த்தால் பொதுவாகவே இந்த கல்விமான்கள் கோபப்படுவது கிடையாது. அது அவர்களுக்கே உள்ள ஒரு பண்பு. அதிகமாக பேச மாட்டார்கள், கோபப்பட மாட்டார்கள், வசைப்பாட மாட்டார்கள். ஆனால் செய்ய வேண்டியவற்றை மிக முக்கிய பிரமுகர், பல்துறை நாயகன் என்று சொல்லலாம், திரு தினேஷ் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். ஆகவே நான் 18ஆம் தேதி எனது விடுமுறை கடிதத்தை கொண்டு போய் எமது ஜனாதிபதியை கையளித்தேன். பார்த்தார், ஒன்றுமே சொல்லவில்லை. எனது முகத்தை பார்த்தால் சற்று முறைப்பாக இருந்ததாக நான் உணர்ந்தேன். வேறு ஒன்றுமே சொல்லவில்லை. இரண்டாக கிழித்து பக்கத்திலே இருக்கும் கூடையிலே போட்டார் கடிதத்தை. அப்படி என்றால் போக வேண்டாம் என்ற ஒரு பாசை, உடல் பாசையின் கூடாக அவ்வாறு சொன்னார். என்ன செய்வது? 3 மாதங்களுக்கு முன்பதாக ஒத்துக்கொண்ட நிகழ்ச்சிகள் இவை. அந்த பெங்களூரிலே அந்த நிகழ்ச்சியாக இருக்கலாம், இந்த சங்கநாத நிகழ்ச்சியாக இருக்கலாம். இது அங்கே 3 மாதங்களுக்கு முன்பு ஒத்துக்கொண்ட நிகழ்ச்சி. அந்த நேரம் நாங்கள் இவருமே நினைத்திருக்கவில்லை, இலங்கையிலே சடுதியாக ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கோம். ஏனெனில் அக்டோபர் மாதத்திலேயே அந்த தேர்தல் நடப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஆனால் சடதியாக அது அடுத்த மாதம் 21ஆம் திகதி என்று திகதி குறிப்பிட்ட படியின் காரணமாக எனது விடுமுறை ரத்து செய்யப்பட்டது. அதன் பிறகு நான் அவரின் செயலாளரின் ஊடாக ஒரு செய்தியை அனுப்பினேன். கட்டாயம் போக வேண்டும், கல்வியோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு போக வேண்டும் என்று சொன்னதன் காரணமாக எனக்கு 24 மணித்தியாலங்கள் விடுமுறை அளிக்கப்பட்டது. 19ஆம் தேதி இரவோடு இரவாக பெங்களூர் போனேன், சென்னை ஊடாக. 20ஆம் தேதி அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு 20ஆம் தேதி இரவோடு இரவாக மீண்டும் இலங்கை போய் சேர்ந்தேன், ஸ்ரீலங்கா போய் சேர்ந்தேன். அதாவது 21ஆம் தேதி விடிய காலை 2 மணிக்கு அங்கே போய் இறங்கினேன். 9 மணிக்கு பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். 21ஆம் தேதி பாராளுமன்றம் போனேன். அதன் பிறகு நேற்றும் பாராளுமன்றம். நேற்றும் போய்
பாராளுமன்றத்திலே போகும்போது பிரமுகர் வாயிலாக உள்ளே நுழைந்தேன். வெளியே வரும்போது கள்ளத்தனமாக பின்புறத்தால் வெளியே வந்து ஒரு மணிக்கு விமான நிலையம் சென்று விமானத்தில் ஏறி இங்கே வந்து இறங்கினேன். இன்று இரவு 1 மணிக்கு மீண்டும் விமானம் இலங்கை போய் சேர வேண்டும். ஆகவே இவ்வாறான அந்த நிகழ்விலே கலந்து கொள்வதா இல்லையா, விசேடமாக இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதா இல்லையா என்ற மனதிற்குள் ஒரு போராட்டம், போக வேண்டுமா இல்லையா என்ற ஒரு நிலைமை. ஆகவே இவ்வாறான 2 கட்டம் திருசங்கு சொர்க்கம் என்று சொல்வோம். அவ்வாறான நிலைமையிலே ஈட்டிலே போவதென்ற ஒரு முடிவை மேற்கொண்டு நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகுதான் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒருவேளை நான் வராமல் போயிருந்தால் எந்த அளவிற்கு நான் ஒரு துர்ப்பாக்கியசாலியாக ஆகியிருப்பேன் என்பதை எனக்கு அதே நேரத்தில் இந்த மேடையிலே பேசுவதற்கு அழைக்கப்படுபவர்களில் பலர் அழைக்கப்படுகின்றார்கள். இறுதியாக கௌரவ விருந்தினர்கள், பிரதம விருந்தினர்கள் என்று எல்லாரும் அழைக்கப்படுகின்றார்கள். ஆனால் ஒரு சங்கடம், அவ்வாறு கடைசியில் வரும்போது அரங்கத்திலே எவருமே இருப்பதில்லை. நாங்கள் வெற்று நாட்காலிகளை பார்த்து பேசிவிட்டு போக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம். இது பொதுவாக எல்லா இடங்களிலும் இடம்பெறும் ஒரு நிலைமை. எனக்கு தெரியும், நீங்கள் கூட ஒரு பேச்சை கேட்கும் மனநிலையில் இல்லை என்பதை என்னால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நீங்களும் தங்களிடத்தோடு அமர்ந்திருக்கின்றீர்கள். இல்லை, அங்கே கொட்டாவி வந்தாலே உனது பேச்சை கேட்பதற்கு தயாராக இல்லை, அதை நிறுத்தி என்ற ஒரு சமிக்கை அங்கே இருந்து அனுப்பப்படுகின்றது கொட்டாவின் கூட. அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தை பார்ப்போம். அனைவரும் மேடையை நோக்கி இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். கதிரைகள் அவ்வாறு தான் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் கடிகாரம் மாத்திரம் பின்புறம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. நான் மிக நீண்ட நேரமாக யோசித்தேன், இதற்காக கடிகாரத்தை அங்கே போய் வைத்திருக்கின்றார்கள் என்று யோசித்த பிறகு என்னால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த கடிகாரம் இப்படித்தான் அதிக நேரம் பேச வேண்டாம், கடிகாரத்தை பார்த்து பேசு என்ற ஒரு விடயம் அங்கே இருந்து எங்களுக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை பற்றி பலரும் பேசினார்கள், பெருமையாக பேசினார்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் எமக்கும் பெருமையாக இருந்தது. ஏனெனில் ஒரு நிகழ்ச்சி, இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து பலரையும் உள்வாங்கிக் கொண்டு அதனை வெற்றிகரமாக அமைப்பது ஒன்றும் சாதாரண விஷயமாக நான் பார்க்கிறேன். பலரின் உழைப்பு இதிலே இருக்கின்றது, பலரின் பங்களிப்பு இதற்குள்ளே இருக்கின்றது. அவ்வாறு செய்யப்பட்ட ஒரு ஏற்பாட்டிலே திரு ரஷ்மி ருமி அவர்கள் வெற்றியை கண்டிருக்கின்றார். எவ்வித கோடையும் இல்லாமல், எவ்வித தொய்வும் இல்லாமல் இதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதோ அது அதன் பூரணத்துவத்தை அடைந்திருக்கின்றது என்பதை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கின்றது. நான் நேற்று வந்து இறங்கினேன். இன்று காலை எனது மனைவியிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு. சொன்னார், நேற்று இரவு நான் ஒரு கெட்ட கணவனை கண்டேன், ஆகவே இன்று சற்று கவனமாக இருங்கள் என்று சொன்னார். நான் அதை பற்றி பெரிதாக அழுத்திக் கொள்ளவில்லை. சொன்னார், கண்டிருப்பார், தினந்தோறும் அருகிலே படுத்திருக்கின்றோம், நேற்று இல்லை, அந்த கவலையிலே ஏதாவது கண்டிருக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு பெரிதாக அழுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் இங்கே வந்த பிறகு அவரின் அந்த களவும் எச்சரிக்கையும் எந்த அளவுக்கு சரி என்பதை நான் புரிந்து கொண்டேன்.
ஏனெனில் பலமுறை மேடைக்கு ஏறி இறங்க வைத்தது, இங்கே பலமுறை நாற்காலியிலே அமர்ந்து எழும்ப வைத்தது என்று பல்வேறு சங்கடத்துக்கு உள்ளாக்கிய அந்த விடயத்தை அவர் ஏற்கனவே கேட்டு இரவே தெரிந்து கொண்டிருக்கிறார். அருமையான பேச்சு. ஆகவே இருந்தாலும் கூட அதில் எனக்கு இந்த சங்கடமும் கிடையாது. ஒரு நல்ல விடயத்திற்காக வந்திருக்கின்றோம், ஒரு நல்ல விடயத்திற்காக அழைக்கப்பட்டு அதனை பூரணப்படுத்திவிட்டு செல்வதுதான் இங்கிதமாக இருக்கும், மரியாதையாக இருக்கும் என்று நம்புவன் நான். அமைச்சராக இருக்கின்ற என்பதற்காக எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நான் எனது நிலைமை மறந்து செயல்படுவதும் கிடையாது. கடந்த 4 தேர்தல்களிலே தொடர்ச்சியாக நான் வேண்டியிருக்கின்றேன். அநேகமாக ஜனவரி மாதத்திலே இன்னும் ஒரு தேர்தல், அந்த தேர்தலில் வெல்வேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. காரணம், மக்களோடு மக்களாக இருந்து செயல்படுவதன் காரணமாக கடந்த 4 தேர்தல்களிலே எனது மக்கள் என்னை தெரிவு செய்திருக்கிறார். அல்ல, முதலாவது தேர்தலிலே வெற்றி பெற முடியும். ஏனெனில் மக்களின் மனநிலை எவ்வாறு இருக்கும் என்றால், இதுவரையில் இருந்த பேய் பிசாசுகள் எல்லாம் எங்களது இரத்தத்தை உறிந்து கொடுத்தார்கள். இப்பொழுது புதிதாக ஒரு பிசாசு வந்திருக்கின்றது, என்ன செய்ய போகிறது என்று பார்ப்போம் என்று வாக்களிப்பார்கள். ஆகவே முதலாவது முறையிலே வெற்றி பெறுவது அவ்வளவு கடினமான ஒரு செயல் அல்ல. ஆனால் 2ஆம் முறை வெல்வது சற்று சவாலுக்குரிய விடயம். அதேபோல் 3ஆம் முறை, 4ஆம் முறை வெல்வது என்பது இறைவனின் அனுக்கிரகம் என்று உங்களோடு நின்று கொண்டுதான் நான் பேச வேண்டும் என்று நினைத்தால் நான் பேச வேண்டும். நான் சொல்வதற்கு, நான் அமர்வதற்கு முன்பதாகவே திடீரென்று நாற்காலியில் அமர்வார்கள். இவ்வாறு செய்ய வேண்டும். ஏனெனில் அரசியல்வாதிகள் என்றால் நாங்கள் வானத்திலிருந்து குதிக்கவில்லை, உங்கள் ஒவ்வொருவரின் வாக்குகளிலிருந்து தான் நாங்கள் அரசியல்வாதிகளாக ஆகியிருக்கிறோம். இந்த பட்டமும் பதவிகள் எல்லாம் உங்களின் வாக்களூடாக எமக்கு கிடைத்திருக்கிறது. ஆக இங்கே பல்வேறு படிகளை ஏற வேண்டிய ஒரு அரசியல் பிரமுகர் இங்கே அமர்ந்திருக்கின்றார். இது உங்களுக்கு பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த நிகழ்ச்சி அதன் உச்சகட்டத்தை அடைந்திருக்கின்றது, அதன் இலக்கை அடைந்திருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே அதிகமாக பேச வேண்டும் என்ற ஒரு ஆசை மனதில் இருந்தாலும் கூட உங்களது பரிதாபகரமான நிலைமையை என்னால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் சோர்வோடு இருக்கும் உங்களுக்கு ஒரு சிறிய ஹாஸ்யம் ஒன்றை சொல்லிவிட்டு, நோக்கொண்டை சொல்லிவிட்டு நான் எனது பேச்சை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இல்லையா? 2-3 நிமிஷம் ஐயா தலையாட்டுகின்ற அருமையாக ஆட்டுகின்ற ஆசீர்வாதம். இது ஒரு மகளிர் அமைப்பு. இந்த மகளிர் அமைப்பிலே திருமணமானவர்கள் மாத்திரமே, திருமணமான பெண்களில் மாத்திரமே அதிலே அங்கத்தவர்களாக இருக்க முடியும். அப்ப இவ்வாறான இந்த மகளிர் அமைப்பிலே உள்ள திருமதிகள் ஒரு உல்லாச பயணத்தை போக வேண்டும் என்று எண்ணினார்கள். அதற்கான தினத்தையும் குறித்தார்கள். எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. அந்த தினத்திலே இவர்கள் அனைவரும் ஒரு பேரும் பஸ் வண்டி ஒன்றை ஏற்பாடு செய்து அதிலே இப்பொழுது பயணிக்கின்றார்கள். யார் பயணிக்கின்றார்கள்? திருமதி. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இவ்வாறு பயணித்த அந்த பேருந்து, அந்த பஸ் வண்டி விபத்துக்கு உள்ளாகியது. அதில் பயணித்த அனைத்து பெண்மணிகளும் இறந்து போனார்கள். முஸ்முஸ் என்று யாரும் சத்தமிட வேண்டிய அவசியமில்லை. நான் ஏற்கனவே ஜோக்கென்று பண்ணிவிட்டேன். அனைவரும் இறந்து போனார்கள். அதன் பிறகு இறுதி கிரிகையில் இடம்பெற்றது. எல்லாம் முடிந்துவிட்டது. சமய ரீதியான கிரிகள் அனைத்தும் இடம்பெற்று முடிந்துவிட்டது. அனைத்து கணவர்மார்களும் ஓரிடத்தில் அமர்ந்து இப்பொழுது அழுது கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் இந்த இழப்பை அவர்களால்
தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே ஏழைகள் வந்தார்கள், பல்வேறு புத்துமதிகளை சொன்னார்கள், அறிவுரைகளை சொன்னார்கள். நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், அதை பற்றி யோசித்து எந்த பயனும் இல்லை. உங்களுக்கென ஒரு குடும்பம் இருக்கின்றது, வாழ்க்கை இருக்கின்றது, அதனை நீங்கள் தொடர வேண்டும் என்று பல்வேறு அறிவுரைகள் சொன்னார்கள். அதனை கேட்டுவிட்டு அனைவரும் மீண்டும் வளமைக்கு திரும்பினார்கள். ஆனால் ஒரே ஒரு கணவன் மாத்திரம், திரு தினேஷ் அவர்கள், எனது உற்ற நண்பன் திரு தினேஷ் அவர்கள் தொடர்ந்து அழுது கொண்டிருக்கிறார். 3வது தினம், 4வது தினம், 5வது தினம் என்று நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. எவர் எதை போய் சொன்னாலும் அதனை கேட்பதாக அவர் இல்லை, தொடர்ந்து அழுது கொண்டிருக்கின்றார். யாராவது புத்திமதிகளை சொன்னால் அவரின் அழுகை அதிகரிக்கின்றதை ஒழிய அது குறைந்த பாட்டில்லை. நான் அவரின் உற்ற நண்பன், அவரை நான் அவ்வாறு இருக்க விட முடியுமா? நான் அவரிடம் போனேன், போய் சொன்னேன், நண்பா, நடந்ததை பற்றி யோசித்து எந்த பிரயோஜனமும் கிடையாது, முடிந்தது முடிந்தாயிற்று, ஆகவே வளமைக்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னேன். அழுகை அதிகரித்தது. எவ்வாறு இதனை நிறுத்த முடியும் என்ற ஒரு யோசனையில் பளிச்சென்று மனதிலே ஒரு சிந்தனை, இதை சொல்லி பார்ப்போம் என்று அந்த எண்ணத்திலே அவன் சொன்னேன், இறந்து போன உனது மனைவியை விட இளமையான அழகான ஒருவரை தேர்ந்தெடுத்து உனக்கு திருமணம் செய்து வைக்கின்றேன் என்று நான் எனது நண்பனிடம் சொன்னேன். இவ்வளவு நாட்களாக தொடர்ந்து அழுது கொண்டிருந்தவர் இப்பொழுதுதான் வாயை திறக்கின்றார். ஏன்? எதற்காகமா? ஏன்? என்னால் 2 விடயங்கள் சொல்லியிருக்கின்றேன். ஒன்று, இறந்தவரை விட அழகானவளாகவும் இளமையானவளாகவும் ஒருத்தியை தெரிவு செய்து உனக்கு திருமணம் செய்து வருகின்றேன் என்று சொன்னேன். இப்பொழுதுதான் அவரது வாய் திறந்தது. சொன்னார், நண்பா, உனக்கெங்கே தெரிய போகின்றது எனது சோகம், உனக்கெங்கே தெரிகின்றது எனது கவலை. அன்று என் மனைவி அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டால் போகவில்லை. இதைத்தான் என்னால் தாங்க முடியாமல் இருக்கின்றது என்று சொன்னார். பாருங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலை. அவரின் கவலையோ மனைவி அந்த பஸ்ஸிலே போகவில்லை என்ற கவலை. ஆகவே இதிலிருந்து ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே திருமணமான திருமதிகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எந்த அளவிற்கு அவரின் நாங்கள் அப்பாவி ஆண்கள், நாங்கள் அப்பாவிகள், தயவு செய்து திருமணமான பெண்மணிகள் கணவர்களை இம்சிக்காதீர்கள், கணவர்களை டோர்ச்சர் படுத்தாதீர்கள், அவர்களை கைத்தட்டல் எதை சொல்லுகின்றது? கைத்தட்டல் இங்கே ஒன்றை உறுதிப்படுத்துகின்றது. இங்கே இருக்கும் அனைத்து திருமணமான கணவர்களும் டோர்ச்சருக்கு, இம்சைக்கு உள்ளானவர்களாக இருக்கின்றனர் என்பதை இந்த கைத்தட்டல் அதனை உறுதி செய்கிறது. ஆகவே தயவு செய்து எம்மை போன்ற அப்பாவி கணவர்களை இம்சைப்படுத்தாதீர்கள். அன்போடு எங்களை நீங்கள் பாதுகாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு நகலாம் என்று நினைக்கின்றேன். இறைவன் ஆண்களுக்கு உடம்பிலே பலத்தை கொடுத்திருக்கின்றான். ஆண்களால் சண்டை போட முடியும், ஆண்களால் பலமான வேலை செய்ய முடியும், பாரமான பொருட்களை தூக்க முடியும் என்றெல்லாம் எமக்கு இறைவன் உடம்பிலே பலத்தை கொடுத்திருக்கின்றார். ஆனால் இந்த பாரபட்சம் உள்ள இறைவன் என்ன செய்திருக்கின்றார் என்றால் பெண்களுக்கு பலத்தை நாக்கிலே கொடுத்திருக்கின்றார். அந்த பலம் எமது உடம்பு பலத்தை பலவீனப்படுத்துகின்றது. நாங்கள் பலவீனப்பட்டு போகின்றோம். ஆகவே தயவு செய்து நீங்கள் என்னை இம்சைப்படுத்தாதீர்கள். பெண்களிடம் இருக்கின்றது ஒரு விசேட குணம். நாங்கள் காலையிலே
மிக அவசரமாக பணியைக்கு போக வேண்டும் என்ற இடத்திலே இருந்து செயல்பட்டு கொண்டிருப்போம். அவசரமாக உடுத்துவது, அவசரமாக சாப்பிடுவது என்றெல்லாம் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் அவர்களுக்கு 6 மாதத்துக்கு முன்பதாக நம்மால் செய்யப்பட்ட ஒரு பிழை தவறு திடீரென்று ஞாபகத்துக்கு வரும். வந்து நிற்பார்கள். எவ்வாறு நிற்பார்கள்? முகத்தை இவ்வாறு தூக்கி கொண்டு நிற்பார்கள். அதை ஞாபகப்படுத்துவார்கள். அந்த முகத்தை பார்த்துவிட்டு நாங்கள் பணிக்கு போனால் அந்த தினமே நாசம். ஆகவே அம்மா ஐயாவை பார்த்து அம்மா எப்படி ஆகவே திருமணமான அனைத்து பெண்மணிகளுக்கு ஒரு தாழ்வான வேண்டுகோள். கணவன்மார்களை இன்சிக்காதீர்கள். அப்பாவிகள் நாங்கள். நீங்க யோசிக்கின்றீர்கள், அமைச்சருக்கு வீட்டில் ரொம்ப டோர்ச்சரோ என்று யோசிக்கின்றீர்கள். இல்லை என்று சொல்வதற்கும் இல்லை, ஆம் என்று சொல்வதற்கும் இல்லை, இரண்டும் இருக்கின்றது. ஆகவே இந்த தினம் ஒரு நல்ல தினமாக இருக்கின்றது. இறுதியாக ஒரே ஒரு சிறிய விடயம். ஆங்கிலத்திலே கம்ப்ளீட் என்று சொல்லுகின்றோம், பினிஷ் என்று சொல்லுகின்றோம். கம்ப்ளீட் என்பதற்கும் பினிஷ் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கின்றதா? என்ன வித்தியாசம்? ஒரு பெண்மணி திருமதி யோசித்து பார்க்கிறாள், மூளையை கசக்கி பார்க்கிறாள். இந்த இரண்டுக்கும் இடையிலே அவளால் ஒரு வித்தியாசத்தை கண்டு பிடிக்க முடியவில்லை. எதை எல்லா பக்கமும் வடக்கிலே இருந்து கிழக்காக பார்த்தாலும், தெற்கிலே இருந்து மேற்காக பார்த்தாலும், நடுவில் பார்த்தாலும் அந்த விடை ஒரே மாதிரி தான் வருகின்றது. ஒரு ஓட்டப்பந்தயத்தை எடுத்துக்கொள்வோம். அதை ஃபினிஷ் என்றும் சொல்லலாம், கம்ப்ளீட் என்றும் சொல்லலாம். அதில் பிழை இல்லை. ஒரே கருத்தை தான் அது தெரிவிக்கின்றது. இப்பொழுது இந்த மனைவி கணவனிடம் போனால், ஹனி இஸ் தேர் a difference between complete and finish என்று கேட்டால் கணவனிடம், கணவன் திருப்பி கேட்டார், ஏன் இதை இவ்வாறு கேட்டதுக்கு சொன்னால், நோ, ஐ எம் ட்ரைங் டு find a difference between complete and finish, but I am unable to get a difference. It amounts to the same answer என்று சொன்னார் கணவரிடம். கணவர் சற்று அவருக்கு பளிச்சென்று ஒரு சிந்தனை வந்தது. நோ ஹனி, there is a difference between complete and finish என்று சொன்னார். Look honey, I came into your life. I came into your life and I completed your life, but you came into my life and you finished it. Smile. எனவே இவ்வாறெல்லாம் எங்களை இம்சைப்படுத்தாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு, வாய்ப்பளித்த இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, விமானம் 1 மணிக்கு இன்னும் 2 மணித்தியாலங்கள் இருக்கின்றது. அதற்குள் போய் சேரலாம் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. மீண்டும் இவ்வாறான ஒரு விழாவிலே கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை நான் பெரு மனதோடு ஏற்றுக்கொண்டு உங்கள் முன்னிலையில் வந்து நிற்பேன் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கவனிக்கப்படுகிறது. டாக்டர் எம் மீரான் மீதின் அவர்கள், டாக்டர் எம் மீரான் மீதின் அவர்கள். தம்பி புரையூர் ரஹீம் அவர்களுக்கு கையில் இளவரசன் அவர்கள் எல்லாம் சார்பாக வழங்கப்படுகிறது. பள்ளி மாணவ மாணவிகளை வீட்டுக்கு சென்று மிச்ச பிள்ளைகள் மட்டும் வாருங்கள். ஸ்கூல் பிள்ளை சுரேஷ் அடிக்கம் அந்த பிளேட்ல இருக்கு. தமீமுல் அன்சாரி, துணை ஆசிரியர், மீடியா காவலர்.
தமீமுல் அன்சாரி, சுதீர் கோதாரி, சிறந்த சமூக சேவை விருது சுதீர் கோதாரி. சுதீர் கோதாரி, சுதீர் கோதாரி வந்துட்டா. அடுத்தபடியாக சுதீர் கோதாரி எங்க இருக்காரு? வரலையா? அடுத்தபடியாக வந்து ராயல் பாடல் ஆசிரியர் வாட்டர் பாக்கெட் மூஞ்சி என்ற பாடலை எழுதியவர் கானா காதர் அவர்கள். அவர்களுக்கு சிறந்த கானா பாடல் ஆசிரியர் விருது வழங்குகின்றோம். வாட்டர் பாக்கெட் மூஞ்சி என்ற பாடலை எழுதியவர் இசைப்புயல் ஏ ராமான் இசை. வாங்க, உங்க பாடல் தான் கிட்ட எத்தனையோ மில்லியன் போயிட்டு இருக்குது. டாக்டர் பி ஹக்கீம் திவான் மொய்தீன், எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி, பெஸ்ட் டீச்சர் அண்ட் பெஸ்ட் ஹெச்ஓடி அவார்ட், நியூ காலேஜ். எம்ஏ முகமது அவுலியா இஸ்லாமிய பாடகர், எம்ஏ முகமது அலியா இஸ்லாமிய பாடகர், காரைக்கால், சிறந்த இஸ்லாமிய பாடகர் விருது. எம்எம் சையது சுலைமான், அசிஸ்டன்ட் ப்ரொபோசர், த நியூ காலேஜ், சென்னை. டாக்டர் எஸ் தன்வீர் அகமது அவர்கள், முதன்மை ஆசிரியர், மீடியா காவலர் மாத இதழ். தன்வீர். எஸ் ஹசன் அப்துல் காதர், அசிஸ்டன்ட் ப்ரொபோசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், த நியூ காலேஜ், சென்னை. அடுத்தபடியாக வந்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து நோட்டு புத்தகங்கள், பாட புத்தக பையெல்லாம் வழங்க இருக்கின்றது. டாக்டர் தேரிலந்தூர் தாஜுதீன், இஸ்லாமிய பாடகர். டாக்டர் ரஹீமா பேகம், பெஸ்ட் இஸ்லாமிக் உமன் சிங் அவார்ட், பெஸ்ட் இஸ்லாமிக் உமன் சிங்கர் அவார்ட், டாக்டர் ஏ ரஹீமா பேகம். டாக்டர் ரஹீமா பேகம், பெஸ்ட் இஸ்லாமிக் சிங்கர் அவார்ட். திருமதி பென்னி பைக்கர் என்ற மரியம் பெனாசிர் அவர்களுக்கு சேவை சுடரொளி விருது, சேவை சுடரொளி விருது. திரும்புங்க. சேவை சுடரொளி விருது மரியம் பெனாசிர். டாக்டர் டி எஸ் ஜெயபாரதி அவர்கள், சிறந்த பாடகி விருது. வாங்க. அறம் நிஷா, திருமதி அறம் நிஷா அவர்கள், புதுச்சேரி, சிறந்த மனிதநேயர் விருது. திருமதி அறம் நிஷா அவர்கள், புதுச்சேரி, நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிறந்த மனிதநேயர் டைம்ல சிறந்த மனிதநேயர் விருது. அறம் நிஷா அவர்களுக்கு சிறந்த சிறந்த மனிதநேயர் விருது அறம் நிஷா அவர்களுக்கு. அறம் திதி அவர்களுக்கு சமூக சேவகர் விருது, புதுச்சேரி.
இப்படி திரும்புங்க, இங்கே திருங்க, மேடம் பாருங்க. திருமதி யூராணி அவர்கள், புதுச்சேரி சோசியல் ஒர்க்கர். திருமதி யூராணி அவர்கள், திருமதி யூராணி அவர்கள். அறம் திதி அவர்கள் வாங்க. இவங்க ஒரு திருநங்கை, நிறைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. அறம் திதி அவர்கள் நிறைய மக்கள் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி திரும்புங்க. திருமதி யூராணி அவர்கள், புதுச்சேரி, ஏகப்பட்ட சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்காங்க புதுச்சேரி. திருமதி யூராணி அவர்களுக்கு. அரசு ஜெம் டிவி, ஜெம் தொலைக்காட்சி சென்னை பெஸ்ட் நியூஸ் ரீடர் அவார்டு. அரசு ஜெம் டிவி, ஜெம் தொலைக்காட்சி பெஸ்ட் நியூஸ் ரீடர் அவார்டு. திரு திட்டச்சேரி அன்வர்தீன், சிறந்த பாடலாசிரியர் விருது. திட்டச்சேரி அன்வர்தீன். வந்தது நூலாசிரியர், சிறந்த பாடலாசிரியர் விருது. கவிஞர் ஜி முகமது வாங்க. தனுஷா வந்தாங்க. ரொம்ப லேட்டுங்க, ஏன்னா எப்போ ஆரம்பிச்சு ப்ரோக்ராம் எப்போ போயிட்டு. டாக்டர் பரணிதரன், பெஸ்ட் நியூஸ் ரீடர் அவார்ட், நியூ காலேஜ். டாக்டர் எம் ஷாஹின் நிசா, டிலெட், யுஎஸ்ஏ, அமெரிக்கா, மேனேஜிங் டைரக்டர், என்ஓஜி குரூப் ஆஃப் கம்பெனி. ஆமாம். சாமிலா ஜெயினுல் அப்தீன், ஸ்ரீலங்கா, பெஸ்ட் சோசியல் ஒர்க்கர் அவார்டு. சாமிலா ஜெயினுல் விருது 2024. திரு தினேஷ் சுந்தரம் அவர்கள், பன்முக திறமையாளர் விருது யாருக்கு போதுண்டா? திரு டாக்டர் ஜே.எம். சலீம் அவர்கள், இலங்கை பாடகர் மற்றும் ஒளிப்பதிவாளர், சிறந்த பன்முக திறமையாளர் விருது. சரி, ஆமாம், சரி. எம்பி பீர் முகமது அவர்கள், எம்பி மேன் பவர் பிரசிடென்ட், அவர்களுக்கு பெஸ்ட் ஹியூமனிட்டி அவார்டு. எம்பி மேன் பவருடைய பிரசிடென்ட் மிஸ்டர் பீர் முகமது அவர்கள் பெஸ்ட் ஹியூமனிட்டி அவார்டு போகின்றது. செக்கடி அமீத் அண்ணன் அவர்களுக்கு மேடைக்கு அழைக்கின்றோம். செக்கடி அமீத். செக்கடி ஹமீத் அண்ணனை மேடைக்கு அழைக்கின்றோம். செக்கடி ஹமீத் அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வந்துட்டு போயிட்டாங்க. ஆஃப் பண்ணி வரங்க ஆஃப் பண்ணு. அவ்வளோதான். நல்லா இருக்குங்க. ஸ்ட்ரைட்டாக தரேன், வைடாக. சரி. ஏ ஃபெமிலா நாச்சியார், இளம் அறிமுக பாடகி விருது, நாகப்பட்டினம்.
ஃபெமிலா நாச்சியார் இளம் அறிமுக பாடகி விருது. திரு அபூபக்கர் அஜ்வாத் அவர்கள் காயல்பட்டினம் நகராட்சி உறுப்பினர் மற்றும் சமூக சேவகர், சேவை சுடரொளி விருது. காரைக்கால் அப்துல் மரிக்க ஆரிஃப் மரைக்காயர் அவர்களை மேடை கலைக்கின்றேன். கலை மாமணி டாக்டர் குல் முகமது அண்ணன் அவர்களை மேடை கலைக்கின்றேன். ஆரிஃப் மரைக்காயர் அவர்களை மேடை கலைக்கின்றேன். குல் முகமது அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ணா வாங்க. அடுத்தபடியாக காரைக்கால் தியேட்டர் அவர்களை மேடை கலைக்கின்றேன். தியேத்தூர் ராஜா, காரைக்கால் தியேத்தூர் ராஜா. இசை மாமணி டாக்டர் காரைக்கால் தியேத்தூர் ராஜா அவர்கள். இங்கு அமைந்திருக்கும் யாராச்சும் பேர் விட்டு போச்சுன்னா கோச்சுக்கிறாம மேடையில் வந்து அணுக வேண்டும். ஏன்னா அவர் வந்து பிஸியாக அவரே ஒருத்தரே பண்ணுறதுனால தப்பாக நினைக்க வேண்டாம். தாங்கள் யாராச்சும் உரிமையோட நமது நிகழ்ச்சி, நம்ம வீடு, நம்ம குடும்பம் நினைச்சு யாராச்சும் பேர் விட்டு போச்சுன்னா மேடையில் அணுக வேண்டும் ப்ளீஸ். அடுத்தபடியாக அனிஷா அவர்கள் சிறந்த வழக்கறிஞர், உயர்நீதிமன்றம், அருமையாக பேசுனாங்க. அனிஷா அவர்களுக்கு அனைவரும் சார்பாக சிறப்பு விருதுகள் கொடுக்கப்படுகிறது. 2024 சிறப்பு விருந்தினர் விருது. ரெடி, கேமரா பாருங்க சார். ரெடி, நிறைய விஷயங்கள் வழக்கறிஞர்கள் அருமையா பேசிய அவங்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. மேடம் அவர்கள் அருமையா பேசினா உங்களுக்கு கைத்தட்டல் கோடு. விரைவில் நிகழ்ச்சி முடிவடைகிறது, மணி ஆச்சு. நாகப்பட்டினம் வந்திருக்கும் முகமது அலி தகப்பனாருக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சி எடுத்ததற்காக பொன்னாடை அணிவித்து வாழ்த்து வைக்கிறார்கள். அடுத்தபடி ஆக்கர் அவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இது பண்ணாரு. ஓகே, ரெடி, கேமரா பாருங்க சார். ரெடி, பதக்கம் கையில் கொடுக்குறது பதக்கம் தான். ரெடி, கேமரா பாருங்க சார். ரெடி, அடுத்தபடியாக உண்மையிலே குடும்பத்தில் ஒருவர்னு சொல்லுவார் அடிக்கடி. காயில் இளவரசு அவர்களுக்கு சமூக ஆர்வலர், அருமையாக பேசக்கூடியவர், சமூக ஆர்வலர், பாசத்துக்குரிய காயில் இளவரசு அவர்களுக்கு அனைவரும் சார்பாக உங்கள் கைத்தட்டல் கோடு. உங்கள் கைத்தட்ட 10,000 டைம் ஆச்சு, பசி டைம் ஆச்சு. ஓகே, ரெடி, கேமரா பாருங்க சார். ரெடி, நிறைய நிகழ்ச்சிக்கு அருமையாக கலந்துக்குவார், அருமையாக பேசக்கூடியவர், அன்பானவர், பண்பானவர், பாசமானவர். நன்றி. முகமது சலீல் அவர்கள் தயவுசெய்து யாராச்சும் பேர் விட்டு போச்சுன்னா தயவுசெய்து மேடையில் அணுக வேண்டும், நேரத்தை கருதி. ஏன்னா அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறார். பர்கான் தம்பி பர்கான் அவர்கள் வாங்க. சினிமா பிஆர்ஓ இந்த வர சிகப்பு சட்டை வராரு. ஓகே, ரெடி, ரெடி, கேமரா பாருங்க சார். குருபாலன் பாய் ரெடி, கேமரா பாருங்க. பிஆர்ஓ சினிமாக்கார் வாங்கிக்கோங்க. அடுத்தபடியாக ஆஷா அவர்கள் பெஸ்ட் பீட்டிஷன், ஒரு பீட்டியான பெண்ணுக்கு பெஸ்ட் பீட்டிஷன் விருதை கொடுக்கிறார்.
அமைச்சர் அவர்கள் தங்கப்பதக்கத்தை அணிவித்து ஐயா அவர்கள் விருது வழங்கப்படுகிறது. தேங்க்யூ. கேமரா பாருங்க. ஏஆர் அனிதா அவர்கள் உண்மையில் ஏஆர் சகோதரி போல மீண்டும் வர வேண்டும் என்று ஏஆர் அனிதா அவர்களை அன்புடன் மேடை கழிக்கின்றோம். சோசியல் ஒர்க், பெஸ்ட் சோசியல் ஒர்க் அவர்களுக்கு, சமூக சேவைக்கு. பிரியதரிசனி அவர்களை பெஸ்ட் சோசியல் ஒர்க்கர் 2024 அவார்டை உலக தமிழ் கலைஞர்கள் சார்பாக வழங்கப்படுகிறது. விரைவில் சீக்கிரம் சீக்கிரம் தயவுசெய்து யாராச்சும் பேர் விட்டு போச்சுன்னா தயவுசெய்து மேடைக்கு பின்னால் அணுக வேண்டும். கொஞ்சம் நவருங்க, எல்லாரும் கொஞ்சம் நவருங்க, இங்கே கொஞ்சம் நவருங்க. யாரு கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஒரே நேரத்தில் வாங்கிட்டு அப்படியே போட்டோ சார். கேமரா பாருங்க. ரெடி. கேமரா கீழ இருக்குடா. இந்த பக்கத்துல வைங்க. இந்த பக்கத்துல சார். ஃப்ரேஸ். ஓகே ஓகே சார். மக்கள் திலக எம்ஜிஆர் நற்பணி மன்றம் ஏஆர் ஹுசேன் இலங்கை மந்திரிக்கு ஷாகுல் அமீத் அவரை மறந்துட்டேன் பாருங்க. கேஜே ஷாகுல் அமீதை மேடை கலைக்கின்றேன். இஸ்லாமிய பாடகர் விருது கேஜே ஷாகுல் அமீத். கேஜே ஷாகுல் அமீத் வாங்க, மேடைக்கு வாங்க. ரேஷ்மி ரவுமி சாரை நான் ஹானர் பண்றேன். அவருடைய நண்பர்கள் அனைவரும் செய்கிறார்கள். பொன்னாடை போர்த்தி ரஷ்மி அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் நற்பணி சங்கத்தின் சார்பாக இந்த விழாவை மிகச் சிறப்பாக நடத்திய ரூபி ரஷ்மி அவர்களுக்கு சால்வி அளிக்கிறேன். கொஞ்சம் அப்படியே நவரலாமே சார். சார் நவத்துங்க சார். தெரியல யாருக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல. எல்லாம் குரூப்பாக இருக்கு. நவுந்து போட்டாலும் தெரியல, இல்லைன்னா யார் போடுறாங்கன்னே தெரியல. வேஸ்ட் அது. எதுக்கு எடுக்கிறீங்க போட்டா? எல்லாரும் அவங்க கொசுந்துட்டு எடுக்கிற நவரும் சொல்ல மாட்டீங்க யாரும். தயவுசெய்து நேரத்தை கருதி காவல்துறை அறிவிப்பு இத்தோட நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. யாராச்சும் விருது விட்டு போனால் மேடைக்கு அணுக வேண்டும். ரஷ்மி அவர்களை இங்கு வருகிறது வாழ்த்திய, விருது பெற்ற, பாடிய, விருது வாங்கிய, விருது வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இது போன்ற நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். இத்தோட நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது நேரத்தை கருதி. சார்